தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். இலங்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களையும் மிக முக்கியமான தகவல்களையும் இன்றைய காணொளியில் நீங்கள் பார்க்கலாம். இலங்கையில் தொடர்ச்சியாக பீதி விபத்துக்கள் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் நேற்றைய தினமும் ஒரு துயரமான சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அடுத்து இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு மிக முக்கியமான தீர்மானம் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ராயபக்ஷ குறித்து இலங்கை முன்னாள் இராணுவ தளபதி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் மிகப்பெரிய அதிர்வலைகளை தென்னிலங்கையில் ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இலங்கையில் இன்றைய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளி பதிவில் விரிவாக பார்க்கலாம். கம்பளையில் வீதியால் சென்ற பெண்கள் மீது வாகனம் ஒன்று மிகவும் வேகமாக வந்து மோதியமையில் 3 பெண்கள் உயிரிழந்து ஒரு துயரமான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இலங்கையில் வீதி விபத்துக்கள் கடந்த 2 மாதங்களில் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றது. அது மலையக பகுதிகளில் மட்டுமல்ல, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மலையகம் என அனைத்து பிராந்தியங்களிலும் அனைத்து மாகாணங்களிலும் மிகப்பெரிய அளவில் வீதி விபத்துக்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்றுமில்லாதவாறு எவ்வாறு யுத்த காலத்தில் மக்கள் உயிரிழந்தார்களோ அதே அளவு எண்ணிக்கை வீதி விபத்துக்களில் உயிரிழக்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலையை தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைய தினமும் குருநாகல் பகுதியில் இடம்பெற்ற பார ஊர்தியும் ஹயஸ் வாகனமும் மோதி ஒரு விபத்து ஏற்பட்டு உயிரிழப்புகள் பதிவாக இருந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் கம்பளையில் இந்த வீதி விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. இந்த விபத்தில் குறிப்பாக வாகனத்தை பழகக்கூடிய பெண்ணொருவர் காரை செலுத்தி வந்திருக்கின்றார். வாகன பயிற்சியில் ஈடுபட்ட பெண்ணொருவர் தவறான முறையில் வாகனத்தை செலுத்தியமையே விபத்துக்கான காரணம் என்பது போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. கார் ஒன்று முன்னால் சென்ற லொரியை முந்தி செல்ல முயன்ற போது பிரேக்கை பிடிப்பதாக நினைத்து அந்த பெண் ஆக்சிலேட்டரை அழுத்தி இருக்கின்றார். அது வீதியால் சென்றவர்கள் மீது மிக வேகமாக மோதுண்டமையில் அருகில் இருந்த விகாரைக்கு வழிபாட்டுக்காக வந்த இருவர் பெண்கள் 3 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கின்றார்கள். 2 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். அது ஒரு பெண்ணினுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன. எனவே வாகனங்களை பழகக்கூடியவர்கள் யாருமற்ற மைதானங்கள் அல்லது ஆட்கள் நடமாட்டமற்ற தெருக்கள் அல்லது நகர்ப்புறத்தின் உள்ளே இருக்கக்கூடிய வீதிகளில் வாகனத்தை பழகாமல் பிரதான மக்கள் சந்தடி அதிகம் மிக்க பகுதிகளில் அல்லது மக்கள் நடமாட்டம் மிக்க பகுதிகளில் வாகனத்தை செலுத்தி பழகியிருக்கின்றார்கள் என்பதே ஒரு பாரதூரமான விடயம். இது 3 பேருடைய உயிரை பறித்திருக்கின்றது. எனவே வீதி விபத்துக்களை தடுப்பதற்காக அரசும் புதிய சட்டங்களை நாளாந்தம் கொண்டு வந்தாலும் மிக கடுமையான இறுக்கமான நடைமுறைகள் கொண்டு வரப்பட்டாலும் ஒரு பழமொழி சொல்வார்கள், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பதைப் போல இந்த வாகனத்தை செலுத்தக்கூடிய சாரதிகள், பொதுமக்கள், பாதசாரிகள் மற்றும் இந்த பயணங்களை மேற்கொள்பவர்கள் தாங்களாக உணர்ந்து விபத்துக்களை குறைப்பதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அவதானத்தையும் மேற்கொள்ளாவிட்டால் இந்த உயிரிழப்புகள் அநியாயமான உயிரிழப்புகளை தினமும் நாங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு துயரம்தான் நாளாந்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே அனைவரும் வீதியால் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், வாகனத்தை செலுத்தக்கூடிய சாரதிகளாக இருக்கலாம், நீங்கள் திரும்பி செல்லும் பொழுது உங்களுடைய வீட்டில் உங்கள் அன்புக்குரியவர்கள் உங்களை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்ற எண்ணத்தோடு வாகனத்தை செலுத்த வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து கொழும்பில் வீடொன்றிலிருந்து பெருந்தொகை துப்பாக்கி மற்றும் வெடிகுண்டுகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் குறித்து தீவிரமான விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக டெமெட்டகொட பேஸ்லைன் சாலையில் உள்ள கலனிவெளி தொடருந்து பாதைக்கு அருகிலேயே ஆட்கள் இல்லாத வீட்டில் இந்த வெடிகுண்டுகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. இது தொடர்பில் கொலைக்காக இவை மறைத்து வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் இந்த மறைத்து வைக்கப்பட்ட கும்பல் வேறு பிரதேசங்களிலும் கொழும்பின் பல பகுதிகளிலும் ஆயுதங்களை மறைத்து வைத்திருக்கலாம் என்ற செய்திகள் தற்போது போலீசாருக்கு கிடைத்திருக்கின்றன. இவர்கள் பாதாள உலக கோஷ்டியுடன் கும்பலுடன் தொடர்பட்டவர்களா என்ற கோணத்திலும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். பல்வேறுபட்ட பகுதிகளில் சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 9 மில்லிமீட்டர் தோட்டாக்கள், 2 மெகசீன்கள், ஒரு T56 துப்பாக்கி, உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட 2 துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கையில் கடந்த கால ஆட்சியாளர்கள் இந்த பாதாள குழுக்கள் மீது அலட்சியமாக இருந்து விட்டார்களோ அல்லது
நடவடிக்கைகள் போதாமல் இருந்ததன் காரணமாகவோ என்னவோ மிகப்பெரிய அளவில் இந்த பாதாள உலக கும்பலினுடைய வலையமைப்பு இலங்கை முழுவதும் பறந்து விட்டது. அது போதை வஸ்து கும்பலாக இருக்கலாம், போதை கடத்தல் கும்பலாக இருக்கலாம், கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கள், பணத்துக்காக கொலை செய்யப்படக்கூடிய இந்த கும்பல்கள் மிகப்பெரிய அளவில் தற்போது தங்களுடைய கைவரிசையை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்த அனுர அரசும் தீவிரமாக மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் தான் ஆயுதங்கள், போதை வஸ்துக்கள் தொடர்ச்சியாக கெப்பற்ற கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிரான ஒரு தீர்மானம் ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகளினுடைய ஆதரவுடன் வாக்கெடுப்பின்றி ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பிரிட்டன் கொண்டு வந்த தீர்மானத்தில் இணை அனுசரணை நாடுகளின் சார்பாக பிரித்தானியா விடுத்த அழைப்புக்கு ஏற்ப வாக்கெடுப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் இறுதியில் வாக்கெடுப்பின்றி இலங்கையின் இறுதிப் போரில் நடைபெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மக்கள் மீதான மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சரியான விசாரணைகளை கடந்த அரசுகள் மேற்கொள்ளவில்லை என தெரிவித்து, குறிப்பாக இதில் சர்வதேச விசாரணை, வெளிப்புற விசாரணை செய்யப்பட வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கையை அவர்கள் தற்போது நிறைவேற்றியிருக்கின்றார்கள். எனவே வெளிப்புற ஒரு சர்வதேச வல்லுநர்கள் குழு இந்த விடயம் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இதை இலங்கையினுடைய பிரதிநிதி தனது உரையில் வெளியக தலையீடுகளுக்கும் வெளியக விசாரணை பொறிமுறைகளுக்கும் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இது இலங்கை அரசுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தலாம். அதிலும் குறிப்பாக கடந்த காலங்களில் போர்க்குற்றங்களை இழைத்திருக்கக்கூடியவர்களுக்கு தான் மிகப்பெரிய நெருக்கடி. ஏனெனில் இந்த அரசு அதை விசாரணை செய்வதை என்பதற்கு அப்பால் சர்வதேச விசாரணை ஒன்று அவர்கள் மீது மேற்கொள்ளப்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்து இலங்கையின் முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா ஒரு அதிரடியான கருத்தை நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அரசியல் அமைப்பின்படி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு தூக்கு தண்டனையே பொருத்தமானது என தெரிவித்திருப்பதுடன் விஜயராமாவில் இருக்கக்கூடிய அரசு சொத்தாகிய முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோக இல்லத்தை ஒப்படைப்பதில் அவர் தாமதம் காட்டுவது, அரசு சொத்துக்களை, மக்கள் வரிப்பணத்தில் பெற்றுக்கொள்ளப்பட்ட சொத்துக்களை அவர்கள் எவ்வளவு தூரம் துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள் என்பதையும், அரசு சொத்துக்களை ஆண்டு அனுபவித்தவர்கள் அதை விட்டு வெளியேறுவதற்கு கூட விரும்பவில்லை என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருப்பதுடன், தான் ஒருவேளை நீதி அமைச்சராக இருந்தால் அவரை 24 மணி நேரத்திற்குள் வீட்டை விட்டு வெளியேற்றியிருப்பேன் என்றும், அவர் செய்த குற்றங்கள், மோசடிகள், ஊழல் என்பவற்றுக்கு அவருக்கு மரண தண்டனை, தூக்கு தண்டனை தான் விதிக்க வேண்டும் என்று தெரிவித்திருப்பதுடன், இந்த அரசினுடைய நடவடிக்கைகளை அவர் பாராட்டியிருப்பதுடன், ஆனால் 24 மணி நேரத்தில் அவரை கைது செய்ய வேண்டும் என்று ஒரு அதிரடி அறிவிப்பையும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜனாதிபதி மாளிகை மற்றும் மலரி மாளிகையிலிருந்து பெறுமதிமிக்க பொருட்களை விஜயராம இல்லத்திற்கு மாற்றியதற்காக ராஜபக்ஷவுக்கு எதிராக முதல் வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும், குறிப்பாக அலரி மாளிகையிலிருந்தும் ஜனாதிபதி மாளிகையிலிருந்தும் பெறுமதியான பொருட்கள் மஹிந்தவினுடைய சொந்த பயன்பாட்டிலிருந்து விஜயராம வீட்டுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமா என்ற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கின்றார். பாகிஸ்தானில் கூட இம்ரான்கான் மீது அரசு பிரதிநிதியாக சென்ற இடத்தில் அவர் பரிசு பொருட்களை பெற்றுக்கொண்டார், அது தன்னுடைய சொந்த வீட்டில் வைக்கப்பட்டது, அதுவே தவறு என்று சொல்லி அவருக்கு கொடுக்கப்பட்ட பரிசு பொருட்களையே அவர் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு கொண்டு சென்று வைத்தார். அரசு ஜனாதிபதி அரசு இல்லத்தில் அவர் வைக்கவில்லை என்று வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கும் அளவுக்கு சென்றிருந்தன. ஆனால் ஜனாதிபதி மாளிகை, பிரதமர் மாளிகையில் இருந்த பொருட்களை தன்னுடைய சொந்த பயன்பாட்டுக்காக அரசு கொடுத்த வீட்டில் அவர் வைத்திருக்கின்றார். எனவே இவரை 24 மணி நேரத்தில் கைது செய்து விசாரணை செய்து இவருடைய தண்டனைகளுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வெளிப்படையாக பேசியிருக்கின்றார். இதுவும் இந்த இலங்கையில் ஒரு பரபரப்பான விடயமாக பார்க்கப்படுகின்றது. மஹிந்த ரணிலுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு தென்னிலங்கை அரசியல் கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்புகளை வெளியிட்ட சூழ்நிலையில் சரத் பொன்சேகா முதல் முறையாக அனுர அரசின் திட்டங்களுக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து எதிர்க்கட்சிகளின் உடைய முக்கியமான ஒரு விடயமாக மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துவதற்குரிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தாங்கள் செய்ய போவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்திருக்கின்றார். மாகாண சபை தேர்தல் நடத்தப்படமாயினால் மாகாண சபைகள் செயலிழந்து காணப்படுகின்றன. எனவே அரசியல் அதிகாரம் பரந்துபட்ட ரீதியில் இருந்தால் மட்டுமே நிர்வாகத்தை சரியான முறையில் மேற்கொள்ள முடியும். எனவே மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து
நாங்கள் அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒன்று கூட்டி ஒரு மிகப்பெரிய அளவிலான அழுத்தத்தை இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்க போகின்றோம். மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்து இலங்கையினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. இலங்கையின் பிறப்பு வீதம் கடந்த சில ஆண்டுகளில் மிக கடுமையாக குறைந்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. 2018ஆம் ஆண்டு 3,28,400 உயிருடன் பிறந்த குழந்தைகள் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் 2024 அது 2,20,761 குறைந்திருக்கின்றது. அதாவது ஏறக்குறைய 35% வீழ்ச்சியடைந்திருக்கின்றது. இதற்கு திருமண வயதுகள் தள்ளி போகக்கூடிய காரணங்கள், பலர் வயது வந்தும் திருமணம் செய்யாமல் இருக்கக்கூடிய நிலைகள் மற்றும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக பலர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய விடயங்கள், பலர் தொழிற்கல்வி போன்ற விடயங்களினால் அவர்களினுடைய நடவடிக்கை வாழ்க்கை முறைகளில் ஏற்பட்ட மாற்றங்களினால் மிகப்பெரிய அளவில் பிறப்பு வீதம் குறைவடைந்திருப்பதாகவும், இது இவ்வாறு சென்றால் இலங்கையின் சனத்தொகை வளர்ச்சி வீதம் மிகப்பெரிய அளவில் குறைவடைவதற்குரிய ஒரு ஆபத்து இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனெனில் இவ்வாறு தொடர்ச்சியாக செல்லக்கூடிய நாடுகளில் ஒரு மனிதவள பற்றாக்குறை கூட ஏற்படும். ஏனெனில் தேவையான வேலைகளை செய்வதற்கு தேவையான மனிதர்கள் தேவையான எண்ணிக்கையில் இல்லாத போது அந்த நாடுகள் மனிதவள பற்றாக்குறை உள்ள நாடுகளாக மாறிவிடும். ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகளிலும் இதே பிரச்சனைகள் ஏற்பட்டது. எனவே இலங்கையிலும் சனத்தொகை வீழ்ச்சியடைந்திருப்பதால் பிறப்பு வீதத்தை அதிகரிக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. எனவே மக்கள் இது தொடர்பில் சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பும் சுகாதார அமைச்சகத்தால் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இவை இன்றைய நாளில் இலங்கையில் வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக இலங்கை முழுவதும் நடைபெறக்கூடிய செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக அகில ஊடக குழுமத்தின் தாயகம் செய்திகளோடு இணைந்திருங்கள். இந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கீழே கருத்துக்களில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு, மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக, வெற்றிகரமான ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என எல்லாருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.